வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல ருசியான நல்ல வாசனையான ஒரு காடை குழம்பு செய்ய போகிறோம். இந்த காடை குழம்பு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா தெருவே மணக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இந்த குழம்பு செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு காடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காடை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். நான் அன்னைக்கு வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கடாயில் கூட பண்ணலாம். ஏன்னா காடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் விட்டிங்கனாலே வெந்துடும். இப்போ குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். 4 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி 2 சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயமே முழுசாக போட்டிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்ல கலர் மாறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்ல கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம இதோட தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தக்காளி பச்சை மிளகாய் 2ஐயும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி. மசாலா தூள் போட்டுட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இதோட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து காடையை சேர்த்துடலாம். 5 காடை வாங்கி நல்லா கட் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு நான் 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காடையை போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போதான் அந்த காடையில மசாலா தூள் உப்பு எல்லாமே நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம காடை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா குழம்பு அப்படின்றனால வந்து 3 டம்ளர் தண்ணி வேணும். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நல்லா கம்மான வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். காடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசிலிருந்து 2 விசில் வரைக்கும் விடுங்க, போதும், வெந்துடும். இப்போ விசில் விட்டுறலாம். குக்கர் திறந்து பார்த்துடலாம்.
வாவ்! சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்கு. இப்ப நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். நல்ல சூப்பரா வாசனையா இருக்கு. அப்படியே கம கம கமகமன்னு வாசனையா இருக்கு. இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மெத்தட்ல நீங்க வந்து காடை குழம்பு செஞ்சீங்கன்னா, நல்ல வீடே மணக்கும். அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இப்போ காடை குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுற டேஸ்ட் இருக்கு அப்படியே. காடையும் செம்ம சாஃப்ட்டா இருக்கு. காடை எப்பவுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சிக்கன்லாம் விட. உடம்புக்கு ரொம்ப நல்லது சிக்கனை விட காடை சாப்பிடும்போது. இந்த மெத்தட்ல நீங்க குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.